யார் தான் ஃப்ரெண்டு? கொஞ்சம் கண்ணு மூடி பாரு. உன் லைஃப்ல யாரோ ஒருத்தர் உன்னை ஜட்ஜ் பண்ணாத, அவங்களோட சீக்ரெட்ஸ் நீ ஏதோ ஜட்ஜ் பண்ணிடுவேன்னு பயந்தெல்லாம் இல்லாத, ஓப்பனா உங்ககிட்ட பேசணும் அந்த பர்சன். நீ இல்லாத போதும் உன்னை விட்டு கொடுக்காத, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு உன்னை மட்டம் தட்டாத இருந்த அந்த பர்சன், உன்னோட எந்த ஒரு வஸ்ட் டைம்ல கூட உன் கூட நிக்கணும்னு நினைச்ச அந்த பர்சன், உனக்கு ஜாலரா அடிக்கலன்றதுக்காக நீ செஞ்ச தப்ப சுட்டி காட்டுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கழட்டி விடுறது நியாயமா? நீ கேட்கும் போது பணம் கொடுக்கலன்றதுக்காக கழட்டி விடுறது நியாயமா? இல்ல கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டாங்கன்றதுக்காக அவங்களை கழட்டி விடுறது நியாயமா? தான் சுயமரியாதை இழந்து உன் கூட இருக்கணும்னு ஒருத்தர் நீ வச்சிருந்தா அவன் நாளைக்கு ஒன்னு குழி வெட்ட போறான்னு அர்த்தம். இவன் எனக்கு எல்லாமே சொல்றான், நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரான், எனக்கு நல்லா ஜாலரா அடிக்கிறான், அவன் சுயமரியாதை இல்லைன்னா அவன் உனக்கு குழி வெட்டுறான். இன்னைக்கு குழி வெட்டுவான், நாளைக்கு உன் கழுத்து வெட்டுவான். ஆனா நீ எங்கேயுமே தலை குனிய கூடாதுன்னு நினைச்சவங்க நீ தலை குனிய வச்சுட்ட நிறைய நேரத்துல. இவ்வளோ நல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணா. எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஞாபகம் வருதுன்னா எத்தனை ஃப்ரெண்ட் ஞாபகம் வருதுன்னு உனக்கு கேட்கறேன். எனக்கு 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா நீ ஒரு மடிக்கட்டுன முட்டாள். டே முட்டாளு, நான் இப்பயும் சொல்றேன், 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் எவனுமே இல்ல. வயசாயிடுச்சு, உனக்கு அனுபவம் வந்துருச்சு. இப்போ 2-3 எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கவே முடியாது. பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரே ஒரு ஃப்ரெண்ட். நீ கண்ணை மூடிட்டு தோல் மேல கை போடும் போது எந்த நண்பனோட மூஞ்சு, எந்த பொண்ணோட மூஞ்சு உன் லைஃப்ல வருது, அதுதான் உனக்கான ஃப்ரெண்டு. அந்த ஒரு ஃப்ரெண்டு உன் லைஃப்ல இப்ப இருக்கு அப்படின்னா விட்டுறாத. அதிர்ஷ்டசாலி நீ. கிட்டத்தட்ட ஒரு டைனோசர் முட்டை மாதிரிடா அந்த ஃப்ரெண்டு. ரிசர்ச் கூட கிடைக்காது. அந்த மாதிரி முட்டை உன் லைஃப்ல இருக்கு அப்படின்னா அந்த முட்டையை விட்டுறாத, யாருக்காக விட்டு கொடுத்துறாத. அந்த முட்டையை பத்திரமா எடுத்து வை. ஏன்னா வரப்போற சங்கதிக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு காட்டணும்னா